எடுத்துட்டு வந்துடுறேன். வானொலி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எலுமிச்சம்பழம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிட்டுங்க. அடுப்பும் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா வரமிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நடக்கலை ஊற்றி போட்டுக்கலாம். ஒரு காய்ச்சி மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுங்க. ஒரு 1.5 ஸ்பூன். எலுமிச்சம்பழம் புழிஞ்சி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்குங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் சாறு அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. இனி நம்ம சாதத்தில் போட்டு கலரிக்கலாங்க. தீண்டு மறுபடியும் கொதிக்க வைக்க வேண்டாம். கொதிக்க வச்சோம்னா கசப்பாக போயிடும். அதனால நம்ம சாதத்தை வடித்து உதிரியாக வடிச்சுட்டு அதில் இதை போட்டு நம்ம கலரி எடுத்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் அது நம்ம சரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் காலையில் மதியம் நைட்டு எப்போ வேணாலும் லஞ்சுக்கு இது நீங்கள் கலரி கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் சாதம் நல்லா உதிரியாக வடித்து இது 2 ஸ்பூன் ஊற்றி கலரி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க.